அஸ்ஸலாமு அலைக்கும். எனக்கு மிச்ச நாளாகவே வீடியோ அப்லோட் பண்ண கிடைக்கல. சம் பர்சனல் இஷ்யூஸ்னால. ஸோ நான் இன்றைக்கி ஒரு பிஸ்னஸ் ரெசிபி ஒன்று தான் நான் சொல்லி தரப்போகிறேன். யாருமே ட்ரை பண்ணிக்க மாட்டீங்க காஃபி ஜெல்லி புடிங். ஸோ இதை செல் பண்ணுறதுக்கும் சரி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆல்சோ மச் ப்ராஃபிட்டபிள் கூட. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதோட என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நான் இதை செய்கிறதுக்கு நான் அது பேனில் வாட்டர் எடுத்துக்கொள்கிறேன். அதோடு சேர்த்து நான் கொஞ்சமாக சுகரும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இதுக்கு நான் ஒன்று ஜெல்லி செஞ்சு வச்சுக்கொள்கிறேன். அப்போ தான் எங்களுக்கு மில்க் கூல் ஆகிக்கிட்டு எங்களுக்கு ஜெல்லி பர்ஃபெக்டாக செட் ஆகிடும். ஸோ அதுக்கு நான் காஃபி ஆட் பண்ணிக்கொள்கிறேன், காஃபி பவுடர். அதோடு அதையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இதை ஸ்டவ்வில் எடுத்து வச்சுக்கொள்கிறேன். இதில் இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தந்திக்கிறேன். ஓகே, ஸோ இந்த பஃபி கொஞ்சமாக பாயில் வரும் வரைக்கும் நான் இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். ஸோ இது கொஞ்சமாக பாயில் வந்தோடனே நான் ஜெலட்டின் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். உங்களுக்கு இதுக்கு நார்மல் காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கொள்ளலும், அப்படி இல்லைன்னு நெஸ்காஃபேயும் உங்களுக்கு ஆட் பண்ணிக்கொள்ளலும். அது ஆப்ஷனல் தான். ஸோ நான் இன்றைக்கு நெஸ்காஃபே தான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே, இது மாதிரி பாயில் வந்தோடனே ஃப்ளேமை லோவில் வச்சுட்டு நான் ஜெலட்டின் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். ஜெலட்டின் லம்ப்ஸ் எதுவுமே ஃபோம் ஆகாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதையுமே இன்னும் கொஞ்சமாக பாயில் வரும் வரைக்கும் வச்சுட்டு நான் ஃப்ளேம்லேருந்து எடுத்துக்கொள்கிறேன். ஓகே, ஸோ நான் இது இன்றைக்கி 7 inch ட்ரைக்கு தான் நான் இதை ஜெல்லி க்யூப்ஸுக்கு வச்சு எடுக்க போகிறேன். ஸோ அது சுற்றியுமே ஜெல்லி க்யூப்ஸ் கட் பண்ணக்கிட்ட பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான ஹைட்லேயும் பர்ஃபெக்டான சைஸ்லேயும் இருக்கும். ஓகே, ஸோ அதையுமே நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்ச போகிறோம். நான் இப்போ இதுக்கு மிக்ஸ்சர் எப்படி செய்கிறேன்னு சொல்கிறேன். ஸோ அதுக்கு நான் மில்க் எடுத்துக்கிறேன், வார்ம் மில்க் தான். அதுக்கு நான் கொஞ்சமாக காஃபி ஆட் பண்ணிக்கொள்கிறேன். காஃபியை பார்த்திங்கன்னா நான் இதுக்குமே நெஸ்காஃபி தான் ஆட் பண்ணிக்கிறேன். இது மாதிரி வேறையா ஒரு சின்ன கப்பில் எடுத்து வச்சு காஃபி பவுடரை போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பேன்லேயே போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். ஸோ இதையுமே ஆட் பண்ணின போகிறோம். நான் இதுக்கு சுகரும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ இதில் ஜெலட்டினை பார்த்திங்கன்னா நான் இப்போவே ஆட் பண்ணல. மில்க் ஆல்சோ காஃபி அதோட கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொண்டு பாயில் ஆகிறதுக்கு நான் வச்சு எடுத்துக்கொள்கிறேன். உங்களுக்கு இதுக்கு பார்த்திங்கன்னா மேடும் ஆட் பண்ணிடணும், அப்படி இல்லைன்னா சுகரும் ஆட் பண்ணிடணும். பிஸ்னஸ் பர்பஸ்க்காக வேண்டி நான் இதுக்கு சுகர் ஆட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா ஹோம் சர்விங்னு சொன்னால் உங்களுக்கு மில்க் மேடும் ஆட் பண்ணிடணும். ஸோ அது ஆப்ஷனல் தான். ஓகே, ஸோ நான் இதையுமே இப்போ ஸ்டவ்வில் எடுத்து வச்சுக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் மீட் மிக்ஸ்சர் கொஞ்சமாக வார்மாகவே வரைக்கிட்டு அவங்களுக்கு ஜெலட்டின் ஆட் பண்ணிக்கொள்ளலும். ஸோ இதுக்குமே ஜெலட்டின் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவாங்க, லம்ப்ஸ் எதுவுமே ஃபோம் ஆகாத மாதிரி. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணின பிறகு கொஞ்சமாக பாயில் வரும் வரைக்கும் வச்சுட்டு உங்களுக்கு இதை ஸ்டவ்லேருந்து இறக்கி கொள்ளணும். ஸோ ஒன்ஸ் மில்க் மிக்ஸ்சர் நீங்கள் ஸ்டவ்லேருந்து எடுத்தப்பறம் நீங்கள் இதை கூல் டவுன் ஆகிறதுக்கு ரெஃப்ரிஜிரேட் பண்ண தேவையில்ல. நீங்கள் கொஞ்சமாக கூல் ஆகிற வரைக்கும் வெளியே வச்சாலே போதும். ஆல்சோ இதே மாதிரி பிஸ்னஸ் ஐடியாஸில் நான் என் சேனலில் ப்ரோக்கன் கிளாஸ் புடிங்கும் செஞ்சு காட்டிக்கிறேன். ஸோ உங்களுக்கு அந்த வீடியோவுமே செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலும். ஓகே, ஸோ காஃபி ஜெல்லி இப்போ பர்ஃபெக்டாக செட் ஆகிக்குது. ஸோ நான் இதை ஸ்மால் க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். ஆனால் இதுக்கு ஜெல்லி க்யூப்ஸ் சைஸ் இம்பார்ட்டண்ட் இல்லை. ஏன்னா உங்களுக்கு பிக் சைஸ்லேயும் கட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்மால் சைஸ்லேயும் கட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். ஆனால் ஒரு ப்ராடக்டை செல் பண்ணிக்கிட்ட அதோடைய விஷுவல்ஸ் இம்பார்ட்டண்ட். ஸோ நான் செல் பண்ணுற ஒவ்வொரு ப்ராடக்ட்டையுமே கஸ்டமர்ஸ் விஷுவலைஸ் பண்ணிட்டு தான் எங்களோட ப்ராடக்டை பை பண்ணுவாங்க. ஸோ அதை சுற்றியுமே நான் இன்றைக்கி இந்த மாதிரி செஞ்சு கொள்கிறேன். எனக்கு இன்றைக்கி 10 கப்ஸுக்கு ஜெல்லி புடிங் செய்கிறதுக்கு தான் மெஷர்மெண்ட் எடுத்திருந்தேன். ஸோ அதுக்குமே நான் இந்த மாதிரி ஸ்மால் க்யூப்ஸாக கட் பண்ணி ஒவ்வொரு கப்லேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக அளவுக்கு ஆட் பண்ணி கொள்கிறேன். இதை ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இதுக்கு மேலே காஃபி மில்க் மிக்ஸ்சரை உங்களுக்கு ஆட் பண்ணி கொள்ளணும். இது ஆட் பண்ணிக்கிட்ட பார்த்திங்கன்னா கப் ஃபுல்லாகவும் ஆட் பண்ணாமல் கப்பில் ஒரு முக்கால்வாசிக்கு மாதிரி ஆட் பண்ணி கொண்டால் போதும். ஸோ இது மாதிரி எல்லாமே ஆட் பண்ணின போகிறோம். இதை உங்களுக்கு ரெஃப்ரிஜிரேட் பண்ணி வைக்கணும். உங்களுக்கு ஓவர் நைட்டும் உங்களுக்கு இது ரெஃப்ரிஜிரேட் பண்ணி வைக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு 4 to 5 hours மாதிரி வச்சுட்டு உங்களுக்கு ஷாப்ஸுக்கு செல் பண்ணோம் மேலும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாருங்கள், சரி க்யூப்ஸ் ஸ்மாலாக கட் பண்ணினா இது மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லைட் ப்ரௌன் அண்ட் டார்க் ப்ரௌன் மாதிரி மிக்ஸ் கலர்ஸில் இருக்கும். ஸோ இதே இது நீங்கள் பெருசாக கட் பண்ணியிருந்தீங்கன்னா
இது அட்ராக்டிவ் வந்து கொஞ்சம் லோவாக தான் இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதை செல் பண்ணுறீங்கன்னா இதை மாதிரி உங்களுக்கு கட் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு செஞ்சு செல் பண்ணி ட்ரை பண்ணிடலாம். இதோடைய ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா ஹை தான். ஸோ ஸ்மால் இன்க்ரீடியன்ஸில் வந்து ஹை ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸை தான் நான் இன்றைக்கி சொல்லி தந்திக்கிறேன். ஸோ இதை கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள். ஆல்சோ இந்த ரெசிபியில் உங்களுக்கு என்ன சரி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கட்டாயம் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதோடு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கட்டாயம் லைக் பண்ணுங்கள். ஆல்சோ இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னுமே நிறைய ஹோம் பிஸ்னஸ் ஐடியாஸை பற்றி உங்களுக்கு விளங்கி கொடுறதுக்கு இந்த சேனல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பில் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் பாப்பப் ஆகிக்கொண்டு நிற்கும். ஆல்சோ எங்களோட சேனலில் நடக்கிற கிவ் அவே பற்றியுமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயிலாக தந்திக்கிறேன். அதையுமே உங்களுக்கு செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். ஓகே, பை பாய்.